டேஸ்டியான பருப்பு பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பாத்திரத்தில் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. எல்லாமே நீங்கள் என்ன அளவு எடுக்கிறீங்களோ அது ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் தான். துவரம் பருப்பு 100 கிராம்னா பாசிப்பருப்பும் 100 கிராம் தான். ஸோ துவரம் பருப்பு நல்லா எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. அதே மாதிரி பாசிப்பருப்பு அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு துவரம் பருப்பு ரெண்டுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை அதையும் இது எல்லாமே ஒரே அளவு தான். பொட்டுக்கடலை, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு இது எல்லாமே. இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, அது உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அது மாதிரி வரமிளகாவையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஜீரகத்தையும் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் நீங்கள் நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி அளவு மாற்றிக்கோங்க. ஜீரகம் வறுத்ததுக்கப்புறமா கருவேப்பிலை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி எடுத்து நசுக்கும் போது அது மொறு மொறுன்னு போகணும், அதில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு பூண்டையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா பெருங்காயத்தை மட்டும் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நான் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதை எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து அதுக்கப்புறமா அதையும் தனியாக இதோடவே சேர்த்து போட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பொடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இது கல்லுப்பு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாமே டேஸ்ட் வரணும் அப்படின்னா இதுக்கு பொறுமையாக டைம் எடுத்து செய்யணும். அண்ட் அடிகனமான பாத்திரத்தில் செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக